சொல்லு. நல்ல மரணம் வேண்டி புனித யோசிப்பு கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. ஆனா இந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஜபத்துல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு ஒரு லைன் வருமே தாத்தா. ஆமா. அதுக்கு என்ன தாத்தா மீனிங்கு? ஆமா தாத்தா, இந்த ஜெபத்தை நம்ம ஒரு நாளைக்கு பல தடவை சொல்றோம். இத சொல்லும் போதே பயமா இருக்கு. மரண வேலைக்கும் மாதாவுக்கும் என்ன தாத்தா தொடர்பு? அருமையான கேள்வி கேட்டீங்க. மரண வேலைக்கும் மாதாவுக்கும் என்ன தொடர்பு? இப்போ உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுமே ஒரு நாள் இறக்க வேண்டும். ஒண்ணு சின்னவங்களா இருக்கும் போதே அல்லது வளர்ந்த பிற்பாடு வயசாய் அந்த ஒவ்வொருவரும் அந்த கடைசி நேரத்துல நம்ம கடவுளை சந்திக்கிறோம். கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம தப்பு செஞ்சவங்களா இருந்தா நமக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ மாதா ஏன் நம்ம எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கேட்கிறோம்னா, மாதா அவங்களுடைய கடைசி நேரத்துல கடவுள் அவர்களை வந்து சந்தித்து அவரோட அப்படியே மேட்ச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால்தான் மாதா வந்து மரண வேலையில நமக்காக ஜெபிக்கும் போது நமக்கும் அந்த விண்ணகம் கிடைக்கிறதுக்கு கடவுளுடைய அந்த சந்திப்புக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அன்னை மரியாள் இறப்பை உணர்ந்தவர்கள், அந்த இறப்பின் வேலையிலே நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அதனால்தான் எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி 2 வார்த்தையை சொல்லுவோமா? இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க.